புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா, இல்லை வீடு கட்டிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ரூஃப் மேலே ஆணையடிக்கல்லோ அல்லது கூலிங் டைல்ஸோ பதிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிக்கிறதுனால ஃப்யூச்சரில் வர வாட்டர் லீக்கேஜ் அப்புறம் அதனால் செலவாகிற பணத்தை எப்படி சேவ் பண்ணலான்றதை பார்க்கலாம். புதுக்கோட்டையில் ரீசெண்டாக ஒரு சைட் அட்டன் பண்ணியிருந்தோம். ரூஃப் போட்டு க்யூரிங்க்கு மேலே தண்ணி நிப்பாட்டினப்போ சீலிங்கில் வாட்டர் லீக்கேஜ் வந்திருக்கு. அதை நம்மளை ரெக்டிஃபை பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. நம்ம அதை எப்படி சரி பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம். வாட்டர் ஜெட் வச்சு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு ப்ரைமர் கோட் கொடுத்தோம். SBR வாட்டர் சிமெண்ட் 3 மிக்ஸ் பண்ணி ப்ரைமர் கோட் கொடுத்துருந்தோம். அதிலே வாட்டர் லீக்கேஜ் நின்றோம். அதுக்கு மேலே நம்ம 2 கோட் ஃபோர்ஸ் ராக் ப்ரஷ் பாண்ட் 2 கோட் கொடுத்துருந்தோம். நல்லா காஞ்சதுக்கப்புறம் 48 மணி நேரம் மேலே தண்ணி நிப்பாட்டி காமிச்சிட்டோம். அதில் வாட்டர் லீக்கேஜ் எதுவும் வரல. இது மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு மேலே தட்டுவோட டைல்ஸை ஒட்டும் போது ஃப்யூச்சரில் வாட்டர் லீக்கேஜ் வந்தாலும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங்கை தாண்டி தண்ணி வீட்டுக்குள்ளே வராது. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.